விவர்ஸ் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா போற இடத்துல எந்த சமூகத்துக்குள்ள போறோமோ அந்த சமூகத்துக்குள்ள ஒரு கலகத்தை ஏற்படுத்தி விட்டுறணும்னு சொல்லி வாய் சொல்லல நல்ல வீரநடி அப்படின்னு சொல்லலாம், நல்ல வாயாலை வடை சுடுவதுன்னு கூட சொல்லலாம். அந்த சீமானை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நான் இன்னைக்கு சீமான் அண்ணனை பார்த்து கேட்கிறேன், அண்ணே இன்னைக்கு இத்தனை வருஷமா வந்து கிட்டத்தட்ட அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து ஐயா தேவர் திருமானாருக்கு அந்த ஒரு தங்க கவசத்தை கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க டெய்லி அந்த வருஷம் வருஷம் வந்து அதை போட்டு சாத்திட்டு இருக்காங்க. ஐயா குருபூஜை அன்னைக்கு வந்து எடுத்து வந்து போட்டுட்டு இருக்காங்க. நீங்க நேற்று மைக்ல கேட்குறீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல, இது வந்து நீங்க ஏன் இங்கேயே வச்சிடக்கூடாது, ஏன் பேங்க்ல இருந்து எடுத்து வந்து சாத்துறீங்க, நீங்க வந்து இந்த சமூகத்தை வந்து நீங்க வந்து கேவலப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேட்குறீங்க. இன்னைக்கு அது வருஷம் வருஷம் எடுத்துட்டு வந்து சாத்தணும்னு சொல்லி அவங்க அந்த ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கறனால தான் இன்னமும் அதை நம்ம அந்த தொண்டர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே 2 வேணா பிரிஞ்சு கிடக்கலாம். அதனால தான் அதை ஒரு வங்கி அதை பாதுகாத்து அவங்களுக்கு அந்த டேட்டப்ப அவங்களுக்கு கொடுத்து எடுத்து வந்து போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணன் வந்து இந்த மாதிரி கேட்கிறாரு, கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போறாரு, அங்க 4 பேரை கேள்வி கேட்க வச்சிடறாரு. எல்லாமே ஸ்கிரிப்ட். இங்கிட்டு கோயில் அந்த இந்துக்கள் சமயத்துல போறாரு, அங்க பேசுறாரு. இங்கிட்ட முஸ்லீம்கள் சமூகத்துக்கு போறாரு, அங்க பேசுறாரு. எல்லா இடத்துலயும் பாருங்க, எங்கெல்லாம் போறாரோ அவங்கள மட்டுமே தான் வாழ்த்தி பேசுவாரே தவிர நம்ம கீழே இருக்கிற நம்மள மாதிரி சில மக்களுக்கு அவர் பேசுவாருன்னு பார்த்தா பேச மாட்டாரு. ஒரு மேடையிலே இப்போ அவங்களோட தம்பிகளே இருக்கட்டும், ஒரு பொண்ணெல்லாம் நம்ம அதுக்கு வீடியோலாம் போட்டிருந்தோம், நான் வந்து வார்பட்டிக்காரி, நான் வந்து அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு எப்ப பாரு ஜாதிக்குள்ளேயே இருக்கிற இந்த சீமானனோட நாம் டம்ளர் கட்சின்றது ரொம்ப கீழ்த்தரமான கட்சியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வாயில நல்ல வட சுடுற சீமானனே தன்னை தொட்டு தாலி கட்டின ஒரு மனைவி கண் கலங்கி நிக்கிறாங்களேன்ற ஒரு சின்ன ஒரு மனச்சாட்சி இல்லாம இன்னைக்கு இவ்வளவுலாம் பேசி என்ன ஆக போகுது? அவங்களோட கண்ணீருக்கு என்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கு கோர்ட் பதில் சொல்லியிருக்கலாம், நீ மன்னிப்பு கேட்டிருக்கலாம், காலில் விழுந்து புரண்டிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முடியாத அந்த ஒரு அவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம நீ எல்லாம் ஆம்பளையா இருந்தே பிரயோஜனம் இல்லை, உனக்கு உன் கட்சியில இருக்கிற தம்பிகள் முதற்கொண்டு பெண்களை மதிக்காம இருக்கிறதுக்கு காரணம் நீ ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது தான். அவங்க உன்னால 7 முறை வந்து அந்த கருக்கலைப்பு பண்ணி இன்னைக்கு அவங்களோட கர்ப்பப்பைன்றது ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லி பிச்சை எடுக்காத குறைய அவங்க எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டுட்டு இருக்காங்க. அதை சொல்ல பார்க்க உனக்கு துப்பு இல்ல. நீ வந்து இருக்கிற கட்சிக்குள்ள எல்லாம் சண்டை இழுத்துட்டு போவ, சமூகத்துக்குள்ள பிரச்சனை இழுத்துட்டு போற, மைக் கிடைக்கிற இடமெல்லாம் வந்து நான் வந்து பயங்கரமா பேசுவேன், பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு நல்லதுல. உன் தம்பிகள் அதை விட நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் எங்களை மாதிரி பெண்கள் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் நாம் தமிழர் சொல்லிட்டு அவங்க வந்து போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து இன்னைக்கு பெண்களை கீழ்த்தரமா பேசுது. ஒரு ஓட்டு நீ உங்க பெண்கள் சைட்ல இருந்து நீ வாங்க முடியாத அளவுக்கு உன்னோட தம்பிகள் வந்து உன்னை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணன் வந்து 2014 இருந்து கோமால இருந்திருக்காரு மாதிரி. நீ கோமால இருந்தியானே, கோமால இருந்த மாதிரி இன்னைக்கு வருஷம் வருஷம் சாத்திட்டு இருக்கிற ஒரு கவசத்தை இன்னைக்கு இந்த டைம்ல நீ பேசும்போது ஏடிஎம்கே காரங்க பிரிஞ்சிருவாங்க, நம்ம சைட்ல ஓட்டு அதிகமாயிரும்னு நீ ஒரு கலகத்தை ஏற்படுத்துற மாதிரியே பேசுறேனே. இது வந்து எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? ஏன்னா ஒரு ஐதீகத்தை இப்ப திருப்பதி எடுத்துக்க, ஆண்டாள் சூதி கொடுத்த மாலைன்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் போயிட்டு இருக்கு. அவர் ஒன்றும் காதுல வந்து கேட்கல, எனக்கு ஆண்டாள்கிட்ட இருந்து மாலை வாங்கிடுவானு. இப்ப இங்க செய்யற நெய்வேத்தியம் ஐயப்பன் கோயிலுக்கு போகுது, அவர் வந்து யார்ட்டையும் கேட்கல. இதெல்லாம் வந்து ஒரு ஐதீகம்ன்றது நம்ம ஏற்படுத்திக்கிறது. இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரைக்கும் அதை வந்து பாத்துக்கிட்டாங்க, பாதுகாப்பா இருந்துச்சு. இன்னைக்கு அது ஒரு பேங்க்ல ஒப்படைச்சிருக்காங்கன்னா அவங்களோட பொறுப்புல அது இருக்குன்னா நீ வந்து அந்த சமூகத்துக்குள்ளையும் அந்த ஒரு கட்சியையும் இழிவுபடுத்துற மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆனா ஏன் ஏடிஎம்கே காரங்க வந்து இது என்ன கேட்கல அண்ணன்ட்ட? இதுதான் எங்களோட கேள்வியே. இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து ஏடிஎம்கேவை இழிவுபடுத்தி இவர் பேசியிருக்காரு. ஏடிஎம்கே பிரிஞ்சிட்டு போங்க, நீங்க வந்து சண்டை போட்டுக்கங்க, அரசியல் கட்சியில என்ன மாதிரியெல்லாம் இருந்துட்டு போங்க. இன்னைக்கு 3ஆம் நபர் வந்து உங்க கட்சியில இருக்கிற ஒரு விஷயத்தை கேட்கிறாரு போது அதை ஏன் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க? இன்னைக்கு முக்குளத்தூர்ல இருக்கிற அனைத்து ஓட்டுகளும் ஏடிஎம்கேக்கு வரும் அப்படின்ற ஒரு போக்கு இருந்தாலும் அவங்க வந்து அவங்கவுங்க விருப்பப்படி தான் அவங்கவுங்க வாக்களிக்க போறாங்க. அவங்கவுங்க வந்து அந்த வாக்கு கடமையை எந்த கட்சிக்கு விரும்புறாங்களோ அங்க ஓட்டு போட்டு போறாங்க. இதை கேட்கிற கேள்வி இவர் சமூகத்துக்குள்ள கேட்கிற கேள்வியா இருக்கணும் போது அந்த சமூகத்தை சார்ந்தவங்களும் சரி, இல்ல ஏடிஎம்கே கட்சிக்காரங்களும் சரி, இன்னைக்கு அம்மா செஞ்சு கொடுத்துட்டு போன ஐயாவுக்கு சாத்தின அந்த ஒரு தங்க கவசத்தை பத்தின இன்னைக்கு இவர் பேசின பேச்சுன்றது சரியில்லாத பேச்சு. நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ ஒருவேளை இந்த தங்க கவசம்ன்றது இந்த மாதிரி ஒரு வருஷம் வருஷம் வந்து பேங்க்ல இருந்து தான் வந்து கொடுப்பாங்க, நீங்க வந்து ஒரு தாட்டி தான் எடுத்துட்டு வரணும், 3 நாள் கழிச்சு நாங்க திருப்பி கொண்டுட்டு இந்த சமூகம் ஏத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்க மறுதளிக்க பாக்குறீங்க. அம்மா வந்து கொடுத்த உடனே நீங்க இன்னைக்கு இழிவுபடுத்துறீங்க. ஏன்னா இத்தனை வருஷம் தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த பாரம்பரியத்தை நீங்க கெடுக்க மாதிரி இன்னைக்கு நீங்க பேசியிருக்கீங்கன்னு போது ஏன் உங்களுக்கு அந்த ஒரு ஆத்திரம் வருது? நீங்க போற இடத்துல கலக முட்டை பாக்குறீங்களோ? அண்ணே சீமானண்ணே, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இன்னைக்கு 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மா தேவர் ஐயாவுக்காக அந்த ஒரு தங்க கவசத்தை சாத்தும் போது அந்த சமூகத்தை சேர்ந்த பெரியவங்களும் இங்கே ஏடிஎம்கே கட்சிக்காரங்களும் இணைஞ்சு பேசி தான் அந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. ஒருவேளை ஐயாவுக்கு இந்த மாதிரி தங்கம்லாம் பிடிக்காதுங்க, நீங்க வந்து இந்த மாதிரி சாத்திட்டு திருப்பி அதை கொண்டுட்டு போய் பேங்க்ல வச்சுட்டு அந்த மாதிரிலாம் ஒரு வேண்டாம், அந்த ஃபார்ம்லாம் வேண்டாம் அப்படின்னா அந்த சமூகத்துக்காரங்க அன்னைக்கே அதை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டது கிடையாது, ஏடிஎம்கேவோட கட்சி சார்பில் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவங்களோட அந்த கட்சிக்காரங்க தான் வந்து சாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். இன்னைக்கு அம்மாவோட ஒரு முயற்சியால ஐயா தேவரையா நம்ம தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பெரிய ஒரு உதவி, சுதந்திர போராட்ட தியாகி ஐயா சுபாஷ் சந்திர போஸோட தீவிர பற்றாளர், இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் என்ன இன்னைக்கு அறுத்து பாடுறா எல்லாருக்குமே சிவப்பு அப்படின்னு சொல்லி அனைத்து மக்களுக்குமான ஒரே தலைவரா நின்று இன்னைக்கு தேவர் ஐயாவுக்காக அம்மா செஞ்சிருக்கிற அந்த ஒரு காரியத்தை நீ இன்னைக்கு இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்கேன். கண்டிப்பா ஏடிஎம்கே காரங்க இதுல உன்கிட்ட கேள்வி கேட்டே ஆகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவர் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன்னா நேத்து அண்ணன் வைகோவோடலாம் திடீர்னு இணைஞ்சு பேசுறாரு, என்ன நான் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறவன் அந்த மாதிரிலாம் பேசுறாப்ல. ஆனா திடீர்னு என்னன்னா வைகோ அண்ணன் வந்து நல்லா கையெல்லாம் போட்டு 2 பேரும் அண்ணன் தம்பி நம்ம தளபதி படத்துல வர மாதிரியா 2 பேரும் சேர்ந்தெல்லாம் பேட்டி கொடுத்துருப்பாங்க. அது அவங்களோட போக்கு காட்டுது, நமக்கு அது. ஏன்னா இன்னைக்கு பெட்டி வாங்குறது ஒரு மாதிரியாவும் பேசலாம், இன்னைக்கு வைகோவே வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு. 10 வருஷத்துக்கு பேசின முன்னாடி வைகோ அவர்களை போய் பார்க்கலாம், நீங்க இன்னைக்கு பேசுற வைகோ அவர்களையும் பார்க்கலாம். செந்தமிழர் சீமான்னு வந்து இன்னைக்கு வைகோ அவர்கள் வாயால சொல்லும்போது
என்னடா இது அப்புறம் நம்மலாம் யாரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கேட்க தோணுது. இன்னைக்கு வைகோ அண்ணே வந்து ஏன் இப்படி மாறினாரு? அந்த ஐயா வந்து நல்லபடியா தன்னோட கட்சியை கட்டி காப்பாத்தாம தன்னோட கட்சியை இன்னைக்கு மகனை ஒரு பக்கமா ஓட்டி விட்டுட்டு இங்கிட்டு பாமக ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ஐயாவும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா இவங்க அடுத்த கட்சிக்கு செம்புதூக்கம் வந்துடுறாங்க. அப்படியே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவ்வளவு புகழ்றாரு வைகோ ஐயா. ஆனா அந்த கட்சியில இருக்கிற சில மைனஸ்கள் எல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க. சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்க சொல்லுங்க, அண்ணே சொன்ன அந்த பேச்சு, அந்த தங்க கவசம் சாத்தின அந்த ஒரு விமர்சனம்ன்றது சரியா இருக்குமா? நீங்க நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.